ஜோடியா நடிச்ச சிம்பு வந்து ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இப்போ கமலஹாசனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்களா? ஆமாம், சிம்புக்கும் ஜோடியாக வருவாங்க. ஸோ அது கொஞ்சம் சஸ்பென்ஸு. பட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்திருக்கலாம் படம். ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கதை ஏதோ மறந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் படம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து என்ன கமல் மட்டும் தூக்கிட்டு போகிறார் படத்தை. ஃபுல் படத்தை அவர் மட்டும்தான் கூப்பிட்டு போகிறாரு தவிர மிச்சப்படி ஒன்றும் பெருசாக அவ்வளோ படத்தில் அவரோட ரோல் வந்து ஸ்டார்டிங்கில் சூப்பராக ஹீரோயிசம் நல்லா காமிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அவருக்கு கொஞ்சம் டம்மி பண்ண மாதிரி தோணுச்சு. கிளைமேக்ஸில் வந்து சார் நீங்கள் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பின மாதிரி தோணுச்சு. கிளைமேக்ஸில் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் கொஞ்சம் டம்மி பண்ண மாதிரி தான். ஏஆர் ரஹ்மான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப நல்லா போடணும். அதான் செகண்ட் ஹாஃபில் என்ன மிகப்பெரிய குறமாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஏஆர் ரஹ்மானோட இது இருந்துச்சு. இல்லை, அந்த லெஜெண்டரிக் மூவியை நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. பார்த்தா சொல்லுங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை, சிம்பு வந்து வெரி குட் பெர்ஃபார்மர். அப்படி ஒரு பெர்ஃபார்மர் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் லைட்டாக டம்மி பண்ண மாதிரி தான் கொஞ்சம் தோணுச்சு. நல்லா ஹீரோயிசமாக காமிச்சிட்டு அவர் அப்படியே அமுக்கிட்டாங்க. மறுபடியும் கிளைமேக்ஸில் தட்டி எழுப்பி நீங்கள் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டு கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு. அவங்க இந்த பழைய மாதிரி அவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் நல்லா இருந்துச்சு.